எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்களா மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மகிழ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னோம். மகிழ் சாரோட ஒர்க் நான் ஒரு பெரிய ஃபேன். எப்போ மீட் பண்ணால் சார் உங்கள் படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டே இருப்பேன். ஸோ அது இந்த படத்தில், அது உதயனா படத்தில் நிறைவேறது ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன போர்ஷன் தான் நடிச்சிருக்கேன், ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் நம்மக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்கிறது நம்ம கண்ணை மூட்டை நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ கிளியராக, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உதயனா படம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். எங்கள் குரூ எல்லாருமே இப்போ தான் நானும் ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் டு எவ்ரிவன். உதயனா பற்றி உண்மையாக சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து உதயனா படம் அப்படின்னா ஒரு ஃபீலே இருக்காது. புது ஹீரோ படம் மாதிரி அவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் அஸ்டன்ஸ் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட ஒரு சத்தமாக கூட பேச மாட்டார். அவ்வளோ ரொம்ப ஜென்வனாக அவ்வளோ எல்லாரும் எவ்வளோ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். தேங்க்ஸ் டு தட்னா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. செண்பகமூர்த்தி சார் நன்றி. நம்ம மேனேஜர் கமலக்கண்ணன் சாரும் அண்ணன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் மூவிஸ், செண்பகமூர்த்தி சார் அண்ட் அஜிந்தரை பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கு. எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டைமில் இந்த படம் வந்தது. செகண்ட்லி, இன்னைக்கு இந்த டேயோட ஸ்பெஷல் ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் ஆர்எல் குமரி பிரதர். ஸ்ரீகாந்த் தேவா சார் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் நீங்கள் போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் மகிழ் சாரோட பெரிய ஃபேன். ஸோ சினிமா வர்றதுக்கு முன்னாடிலேருந்து அவர் படத்தை வந்து ஃபஸ்ட்டே எப்பயுமே பார்ப்பேன். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் படத்தில் நம்ம ஒரு சின்ன ரோல் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த பட வாய்ப்பு வந்தப்போ அட்லீஸ்ட் பக்கத்துலேருந்து சாரை பார்த்துட்டு இருக்கலான்ற ஒரு ரீசன் இருந்துச்சு. பட் வில்லன்னு சொன்னாங்க. ஸோ எந்த லெவலில் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருந்துச்சு. பட் நான் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மகிழ் சார் சொன்னாலும் என்னை அப்படியே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ பயங்கரமான ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் உதயனா பற்றி நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ நான் இந்த வாய்ப்புக்கு. வேற எந்த ஹீரோவும் இதை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஹீரோவுக்கு அப்படி ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு வில்லன். ஏன்னா அந்த வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ப்ளாட் நல்லா இருக்கும் அண்ட் நல்லா வரும் அப்படின்றதுக்கு அது எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை வரைக்கும் என்னை நிற்க வச்சுருக்காங்க உதயனா. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப பெரிய மேடை, ரொம்ப பெரிய சார் கூட ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு சீட் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயமே மகிழ் சாருக்கும் உதய் சாருக்கும் தான். மகிழ் சார், உங்கள் ஷூட்டிங் நடுவில் எனக்கு சாரை ஷூட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கு தேங்க்ஸ் சார். அண்டு ரெண்டாவது விஷயம் வந்து சாருக்கு வந்து ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது சார். ஸ்கிரிப்ட் ரெடி சார். ஸோ அதுக்கும் தேங்க்யூ சார். மகிழ் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப நாளாக சாருக்கு ஒரு கதை யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அது ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் ஷாட் பார்க்கும்போது எனக்கு தோணிடுச்சு சார். ஸோ உங்களை விட மாட்டேன் சார், திருப்பி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா இருக்குது. இது வந்து கழக தலைவன், நிறைய கழகங்கள் உருவாகும்னு நினைக்கிறேன் இந்த கதையில். ஸோ அந்த கழகங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு கொடுக்குறவங்க தான் தலைவனாக இருக்க முடியும். ஸோ அந்த கழகங்களுக்கான தீர்வுகள் வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி.